வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறக்கூடிய செவ்வாய் கிரகத்தினாலும் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு மாறக்கூடிய அதிசாரமான நிலையில் உள்ள குருவினாலும் கும்ப ராசி லக்ன நண்பர்களுக்கு இந்த கோச்சார நிலையில் மட்டும் நடக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம தெளிவாக பார்க்கலாம். செவ்வாய் கிரகம் துலாம் ராசிக்கு மாறக்கூடிய நாள் இந்த பதிவு நம்ம எடுக்கும் பொழுதே அது மாறிவிட்ட நிலையாக இருக்கிறது. 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கன்னியிலிருந்து துலாம் ராசிக்கு செவ்வாய் கிரகம் மாறி இருக்கிறார். இவர் அந்த துலாம் ராசியிலேயே இருக்கக்கூடிய காலகட்டம் எதுவரை அப்படின்னு பார்க்கும் பொழுது அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரை செவ்வாய் துலாம் ராசியிலேயே அமர்ந்து 4ஆம் பார்வையாக மகர ராசியையும் 7ஆம் பார்வையாக 8ஆம் பார்வையாக மேஷம் ரிஷபம் இந்த ராசிகளையும் பார்க்க போகிறார். 3ஆம் அதிபதியான முயற்சி ஸ்தானத்திற்குரிய செவ்வாய் 9ஆம் வீட்டில் அமர்ந்து 3ஆம் வீட்டையே பார்க்கிறார். 4ஆம் வீடாகிய ரிஷபத்தையும் பார்க்கிறார். 12ஆம் வீடாகிய விரயஸ்தானமாகிய மகரத்தையும் பார்க்கிறார். கண்டிப்பாக உங்களுக்கே எளிதாக இதை இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஓவர் தைரியத்தினால் அதிகமான முதலீடுகளை விரயமாக செய்யக்கூடிய ஒரு சூழலாக இந்த செவ்வாய் கிரகம் உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் இந்த செவ்வாய் அமர்ந்த துலாம் ராசி கும்ப ராசி லக்ன நண்பர்களுக்கு இது பாதக வீடாக இந்த துலாம் ராசி வருவது. புத்திஸ்தானத்திற்கு ஒரு பாவாத் பாவக அடிப்படையில் 5ற்கு 5ஆக இந்த 9 என்று சொல்லக்கூடிய வீடு வரக்கூடிய அமைப்பில் இந்த 9ஆம் வீடே பாதக வீடாக வரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஸ்திர ராசி நண்பர்களுக்கு இந்த வீடு இன்வால்வ் ஆகக்கூடிய இந்த கோச்சார காலகட்டங்களில் கண்டிப்பாக மனதில் ஏற்படக்கூடிய ஒரு எண்ணங்களால், ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸால், சரியான அனாலிசிஸ் இல்லாத ஒரு சூழலால் இவங்களுக்கு இந்த 3, 4 போன்ற ஓவர் தைரியம், 4 என்று சொல்லக்கூடியது ஆரோக்கியத்தை தேவையில்லாமல் ட்ரபிள் பண்ணக்கூடிய சில நிலையாக இருக்கலாம். முதலீடுகளுக்கு முக்கியமான ஒரு நிலையாக இருக்கலாம். 12 விரயஸ்தானமாக மகரத்தையும் இந்த செவ்வாய் பார்க்க போகிறார். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாதக வீட்டில் அமர்ந்த செவ்வாயாக பார்த்து அதோடைய முன்னெச்சரிக்கை பலன்களை சொல்வதால் மட்டுமே ஜோதிடத்திற்கு ஒரு சரியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும். ஜோதிடத்தை தெரிந்து கொள்வது அதனுடைய ஒரு ப்ரிகாஷனரியான சில விஷயங்களை நம்ம சொல்வதற்காக அப்படிங்கிற அடிப்படையில். மேலும் 9ஆம் வீடு பாக்கிய வீடாக இருப்பதனால் உங்களுக்கு தேவையான தைரியம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன நிம்மதியான தைரியத்தை கொடுக்கும். மனதில் ஒரு கிளாரிட்டியும் ஒரு நீண்ட நாள் குழப்பத்திற்கு ஒரு முடிவும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு முக்கியமாக மன மகிழ்ச்சி, நிம்மதி, நீண்ட நாள் குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு அவரவர் சூழலுக்கு ஏற்றாற் போல கண்டிப்பாக ஏற்படுவது ஒரு நல்ல பலன்களாகவே காணப்படுகிறது. செவ்வாயுடைய நட்சத்திர சார அடிப்படையில் அவர் சித்திரையுடைய தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய செவ்வாய் சித்திரையில் செல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மேலே சொன்ன எல்லா பலன்களும் அப்ளை ஆகும். ஓவர் தைரியம் உங்களுக்கு தேவையில்லை. முக்கியமாக முதலீடுகள் செய்யக்கூடிய நண்பர்கள், புதிதாக வீடு வாகனம் போன்றவை பணத்தை விரயம் செய்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு இது சற்று அதிக நிதானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம், அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம். ஏனென்றால் 5இல் இருக்கக்கூடிய குரு கிரகமும் புத்திஸ்தானத்தை ஒரு தனித்த குருவாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவார்னு சொல்லலாம். ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு அதைவிட டேஞ்சரஸான பொசிஷனில் இருப்பது. இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவினுடைய நட்சத்திரத்தில் இருப்பது, பூரட்டாதியில் இருப்பது, 5இல் இருக்கக்கூடிய குரு கிரகம் தன்னுடைய சுயசாரத்தில் இருப்பது, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் சைடாக செயல்படக்கூடிய நண்பர்களுக்கு தசாபுத்தி காலமும் இதை போன்ற ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸினால் பெரிய குழப்பத்தை கொடுக்கலாம். ஸோ அதனால் தான் நான் எப்பொழுதுமே முதலிலேயே ஒரு கவனமான பலன்களை சொல்லிக்கொண்டே வரக்கூடிய பழக்கத்தை என்னுடைய ஸ்டைலாக வைத்திருக்கிறேன். ஸோ இது தேவையான தைரியத்தையும் உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்திற்கு ஒரு நல்ல ஒரு தனஸ்தானத்திற்கு தனஸ்தானமாக 3ஆம் வீட்டை அந்த அதிபதியை பார்ப்பது, மேஷ வீடாக வரக்கூடிய அந்த வீட்டிற்கு செவ்வாயுடைய பார்வை ஒரு தைரியம், பொருளாதார ஏற்றத்தினாலும் ஒரு தேவையான பண வசதியினாலும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு நல்ல நிலை, மகிழ்ச்சி, நிம்மதி, மனதில் ஒரு நீண்ட நாள் ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய நல்ல காலகட்டம். இந்த செவ்வாய் கிரகம் ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது இது தேவையில்லாத ஒரு அளவுக்கு அதிகமான தைரியத்தை தவிர்த்து விட்டு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சில சுப விஷயங்களுக்கு, பாசிட்டிவான விஷயங்களுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்வது மிகுந்த நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். இருந்தாலும் நீங்கள் ராகு தொடர்பான விஷயங்களில் கனெக்டடாக இருப்பதனால்
ராகு காலத்தில் இருக்கக்கூடிய துர்கை வழிபாடு இல்லைனா துர்கையுடைய ஸ்லோகங்களையும் வழிபாடுகளையும் தொடர்ந்து செய்துவிட்டு புதிய விஷயங்களை செய்வது நல்ல பாசிட்டிவான எண்ணங்களையும் பேராசைகளையும் உங்களுக்கு தவிர்க்க உதவும். அடுத்ததாக குருவினுடைய நட்சத்திரமாகிய விசாகத்தில் இந்த செவ்வாய் கிரகம் செல்லும் பொழுது இதுவும் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களுக்கு மட்டுமே நல்ல பலன்களை கொடுக்கும். தேவையில்லாத அதிக உற்சாகம், அதிக ஊக்கம், ஓவர் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாமே கும்பராசிக்கு என்னை பொறுத்தவரை தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களாகவே நான் பார்க்கிறேன். இந்த பாதக வீட்டில் கனெக்ட் ஆகக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறதுனால இது எல்லா விஷயத்திலும் சற்று பொறுமையும் நிதானமும் தேவை. அந்த வீட்டிற்கு பாதகஸ்தானமாக இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்கு மேலும் பாதகமாக வரக்கூடிய மற்றொரு வீடுன்னு பார்க்கும்பொழுது சிம்ம வீடு. ஸோ பாதக வீட்டிற்கு பாதக வீடாக வரக்கூடிய உங்களுடைய 7ஆம் வீடு, அந்த வீட்டில் இந்த ஸ்தானாதிபதியான சுக்கிரன் அமர்வது இந்த காலகட்டம் முழுவதும் ஒரு தேவையில்லாத குளறுபடிகளை கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர்களால் கொடுக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நேர்மைக்கு புறம்பாக நீங்கள் எந்த விஷயங்களிலும் ஈடுபடாமல், பேராசைப்படாமல், குறுக்கு வழியில் எந்த விஷயங்களையும் அடைவதற்கு முயற்சி செய்யாமல் நீங்கள் ஒரு நேர்மையான விஷயங்களில் உங்களோட ரொட்டீன் வேலைகளை முயற்சிகளை செய்தால் கண்டிப்பாக ஒரு சரியான லாபமும் ஓரளவிற்கு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு எல்லா சூழலும் உங்களை காப்பாற்றும் அப்படின்னே சொல்லலாம். 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் குரு கிரகம் கடக ராசிக்கு மாறி உங்களுடைய 6ஆம் வீட்டில் அமரக்கூடிய குருவாக இருப்பது குடும்ப வாழ்வில் மிக அதிக எச்சரிக்கையும் கவனமும் காட்ட வேண்டிய நிலையில் கும்பராசி லக்ன நண்பர்கள் இருக்கிறார்கள். குருவினுடைய பார்வை உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் தொழில் வளர்ச்சி எல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த குருவினுடைய அதிசாரமும் இணைந்து செவ்வாயுடைய பிளேஸ்மெண்ட்டினால் நான் முன்னே சொன்ன பலன்களாக இருக்கக்கூடிய நிலையும் இணைந்து பார்க்கும் பொழுது அக்டோபர் 18ற்கு பிறகு தொழில் வளர்ச்சிகள் பொறுத்தவரை ரொம்ப நிதானமாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு முடிவெடுப்பது ரொம்ப நல்ல நிலையை உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக உங்களால் முடிந்த ஒரு நிலை, முடிந்த ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகையிலிருந்து ஒரு 20% நீங்கள் குறைத்து உங்களுடைய விரயங்களை செய்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய 7.5 சனியுடைய நிலை இன்னும் முடியாத ஒரு காலகட்டத்தில் 2ஆம் வீட்டில் நேர்கதியில் சனி கிரகம் செல்லும் பொழுது மேலும் வருமானத்தை சுருக்கக்கூடிய நிலை இருப்பதனால் கையில் இருக்கக்கூடிய பணப்புழக்கத்திற்கு ஒரு பெரிய ஷார்ட்டேஜ் வரலாம். கண்டிப்பாக எதிர்காலத்திற்கும் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பஃபர் அப்படிங்கிற நிலையிலும் சில பணத்தை நீங்கள் சேமிப்பாக வைத்துக்கொள்வது கும்ப ராசி லக்ன நண்பர்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். குருவினால் நன்மைகளே இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. திடீரென்று பணி மாற்றங்கள் ஏற்படலாம். வேலையே இல்லாமல் இருந்த சில நண்பர்களுக்கு அற்புதமான வேலைகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலையும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலை மாற்றங்களும் ஒரு உயர்ந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய அதிசார குருவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையான பணிக்கான ஒரு அற்புதமான லாபங்கள், வருமானத்தில் உயர்வு, வருமானமே இல்லாதவங்களுக்கு வருமானத்தை ஜென்ரேட் பண்ணக்கூடிய நல்ல நிலையெல்லாம் இந்த குரு கொடுப்பார். ஆனால் சுய தொழில் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு கடன்கள் வாங்கும் பொழுது, முதலீடு செய்யும் பொழுது ஓவர் தைரியம் இல்லாமல் இருப்பது. இது பார்த்திங்கன்னா 5 முறை நம்ம பலன்கள் எடுக்கும் பொழுதும் இதே பலன்கள் வருவதனால் கண்டிப்பாக நம்ம ஜோதிடத்தின் மூலியமாக எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. கொஞ்சம் நிதானமாக சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்கள் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை பாதுகாப்பை கொடுக்கும்.